ஆஷாஸ் குக்கீஸில் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோங்க. இப்போ சம்மர் வந்துருச்சு. நெறைய குழந்தைங்க வீட்ல இருப்பாங்க. ஸோ ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாவும் இருக்கணுன்றதுக்காக இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். வெப்சைட்ல இந்த ஆஃபர் இருக்கு. அதே மாரி வாட்ஸ்அப்லயும் இருக்கு. 3 குக்கீஸ் வாங்கினீங்கன்னா 2 குக்கீஸ் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இது உங்க சாய்ஸுங்க. ஸோ 5 குக்கீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில வந்து உங்களுக்கு 2 குக்கீஸ் ஃப்ரீயா வந்துரும். 3 குக்கீஸ் நீங்க பில் பண்ற மாரி இருக்கும். அண்ட் வெப்சைட் அட்ரஸ் அதே மாரி வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் மேல குடுக்குறேன். நம்ம குக்கீஸ் 100% ஹெல்த்தி குக்கீஸ். இதில ஜங்க்ன்ற பேரே கிடையாது. எல்லாமே ஹெல்த்தியான இன்கிரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதே மாரி பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீன் மேல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட மனசு விட்டு பேச போறேன். அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ தனியா வாழ பழகிட்டேன். ஆமாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் இல்லாம ஐயோ! தனியா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஆனா நம்மள பல பேர் வந்து எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் மேல தான் டிபெண்டா இருக்கும். ஒண்ணு ஃபினான்ஷியலா நெறைய பேருக்கு வந்து வேலைக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. சில பேருக்கு வேலைக்கு போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும், இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மேல தான் டிபெண்டன்ட்டா இருக்காங்க. சில பேர் அத விரும்பி பண்றாங்க, சில பேர் கட்டாயத்தில பண்றாங்க. ஸோ என்ன பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது என்ன அப்டின்னா, "நெறைய விஷயங்கள் தனியாவே ஹேண்டில் பண்ணு" அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ தைரியம் மட்டும் கண்டிப்பா இருக்கணுங்க. ஆ சின்ன வயசுல அப்பா கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கடைசி வரையிலும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்க. இந்த மாரி நம்ம யாராவது ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆயிட்டே இருக்கோம். ஆனா, நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுக்கிற ஒரு சக்தி இருக்கு. இண்டிபெண்டன்ட்டா நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நெறைய பெண்களுக்கு தெரியவே மாட்டேன்து. அதனால தான் நான் பல வருஷங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா, தனியா தான் நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கேன். இப்போ என் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு போலாம் பிளான் பண்ணோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இல்லப்பா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது வரல அப்படின்ட்டாரு. பட் என்னோட பெரிய பையனுக்கு கண்டிப்பா அந்த படத்துக்கு போணும்னு ஆசைப்பட்டான். சரி ஓகே. இதில வந்து ஹஸ்பண்ட் வந்தா தான் படத்துக்கு போணும்னு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், நைட் 10 மணிக்கு எங்க வீட்டு பக்கத்தில இருக்கக்கூடிய ஷோ அது தியேட்டருக்கு வந்து 2 பசங்களையும் கூட்டிட்டு நான் படத்துக்கு கிளம்பிட்டேன். இது சின்ன ஒரு இண்டிபெண்டன்ட்டான விஷயம் தான். ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க. வெளியூர் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சோலோ ட்ராவல். தனியா ட்ராவல் பண்ணி பாருங்களேன். அந்த லைஃபே வந்து உங்களுக்கு வந்து புதுசா நெறைய விஷயம் கத்துக் குடுக்கும். அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுலே பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க சின்னதா ஏதாவது ஒரு வீட்ல வேலை பண்ணி கூட நீங்க இத பண்ணலாம். இப்ப நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. Instagramல நெறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. அண்ட் டியூஷன்ஸ் எடுக்குறாங்க. நெறைய நெறைய வந்து பொருட்கள் செல் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய இருக்கு. முதல்லலாம் அவ்வளோ கிடையாது. ஸோ இப்போலாம் நீங்க இன்னும் நெறைய அழகா வந்து யூஸ் பண்ணி ஃபினான்ஷியலாவும் நெறைய வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து அடை, அப்புறம் சட்னி, கார சட்னி தாங்க வந்து இன்னைக்கு டின்னர் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரமா வந்து 7 மணிக்கே நான் முடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம மாமியாருக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா குடுத்துடணுன்றனால அவங்களுக்கு வந்து அடை போட்டு குடுத்துட்டு, நாங்க ஒரு 10 மணி ஷோன்றதுனால நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஒரு பிளெண்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அகரோ பிராண்ட்ல. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா, நீங்க வந்து லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு அந்த குட்டி குவான்டிட்டில அரைச்சுக்கினாலும் சரி, இல்ல ஜூஸஸ், ஸ்மூத்தீஸ் எல்லாமே சூப்பரா நம்மளுக்கு வந்து அரைச்சு குடுத்துருது. ஸோ இப்போ பேக் டூ அந்த நம்ம விஷயத்துக்கு வரலாம். நான் ஏன் இன்னைக்கு இந்த மாரி டைட்டில் வச்சேன் அப்டின்னா, ஆ ஸோ பொதுவா நான் என்ன கூட இருக்கிறவங்கள பார்க்குறேன். எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் மேல டிபெண்டன்ட்டா இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பவுடர் அரைச்சுட்டு வரணும் மிஷின் போயினாலும் ஹஸ்பண்ட் டிபெண்டன்ட்டா இருக்கும். கொரியர் போடனாலும் ஹஸ்பண்ட் தான் போடணும். ஒரு சின்னதா ஒரு போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணி குடுக்கணும்னாலும் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் கேட்குறாங்க. நல்லா படிச்ச பசங்க, நல்லா படிச்ச பொண்ணுங்க, இன்னுமே கூட சின்ன விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள் கத்துக்காம ஹஸ்பண்ட் மேலயே டிபெண்டன்ட்டா இருக்கிறது வந்து ஃப்யூச்சர் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, எங்க அம்மா வந்து எங்க அப்பா இறந்து போறப்போ ஒண்ணுமே தெரியாம தான் இருந்தாங்க. பட் அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நெறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க சிரமப்பட்டாங்க. பட் இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இருந்தாலும் எங்க அப்பா முதல்லேருந்து சில விஷயங்கள் எங்க அம்மாவுக்கு வந்து கூட இருந்து சொல்லிக் குடுத்துருந்தா, இன்னும் எங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னும் அவங்க சீக்கிரமா வந்து இந்த கஷ்டத்த வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால நீங்க எப்பவுமே சொல்ற பேசிக்கான விஷயங்கள், இந்த வீட்ல வந்து பில்ஸ் பே பண்றது. அதே மாரி கடைக்கு போய் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு நீங்க வாங்கிட்டு வரது. உங்க ட்ரெஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. என்ன ட்ரெஸ் போடணுன்றது, என்ன ட்ரெஸ் வாங்கணுன்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ, அத நம்ம வாங்குறதுக்கான நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாமே தயவு செஞ்சு பண்ணுங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ஜஸ்ட் உங்கள யூஸ் பண்ணி நான் வந்து YouTubeல மணி ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம, நான் கடந்து வந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்றப்போ, நெறைய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேல பண்ணி ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவுங்க. அ நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருந்தாலும், நல்ல பேரண்ட்ஸ் இருந்தாலும், நம்ம எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா தாங்க இருக்கணும். இந்த உலகத்தில எப்ப என்ன நடக்கணும்னு தெரியாது. அப்ப நம்ம தனியா தான் நம்ம போராட வேண்டிய சிச்சுவேஷன் வரப்போ, அந்த ஸ்ட்ரென்த் நம்ம முன்னாடியே இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள வந்து அழகா வந்து வழிநடத்தி செல்லும். ஸோ தனியாவே வந்து விஷயத்த ஹேண்டில் பண்ண பாருங்க. கூட ஹஸ்பண்ட் இருந்தா கூட நம்ம தனியா தான் இருக்கோம். நம்ம தனியா இருக்கப்ப எப்படி யோசிப்போம்?
இருப்போம். ஃபினான்ஷியலா நீங்க தனியா தான் இருக்கீங்க. யாரும் ஹெல்ப் பண்ண இல்லாதப்போ, எந்த மாரி நீங்க பிளான் பண்ணுவீங்க? அந்த மாரிலாம் யோசிச்சு உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெண்கள் யாருமே சும்மா இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த பேர மட்டும் வாங்கிடாதீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து நான் மீட் பண்ணேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சடனா ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க சொன்னாங்க. நான் வந்து இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்ண போறேன்ப்பா. சூப்பர்ப்பா! செம்ம ஒரு ஐடியா ஆச்சு. என்னது டீல்னு கேட்டப்போ, இல்லப்பா வீட்ல எவ்வளோதான் நம்ம வந்து பசங்கள பார்த்துக்குறோம், வீட பார்த்துக்குறோம், மாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலும், வீட்ல சும்மா தானே இருக்கன்ற மாரி கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆஃபீஸ்க்கு போறதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதனால நான் இந்த மாரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப ப்ரவுடா இருந்தது. எல்லாருக்குமே வந்து இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. நம்ம வீட அழகா பார்த்துப்போம். வீட்ட வந்து அவ்வளோ நீட்டா வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். பசங்கள நல்லா பார்த்துப்போம். இருந்தாலும் நம்மளுக்கு வீட்ல தானே இருக்க. நீ என்ன பெருசா வேல பண்ற? நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி ஒரு பேர் வந்துரும். அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த இது என்ன சொல்றது? அந்த கஷ்டம் என்னன்னா, நம்ம வந்து இவ்ளோ வேலை செஞ்சாலும் இத வந்து வேலையாவே எடுத்துக்க மாட்டேன்றாங்கல்ல. அப்போ காசு சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு மதிப்புன்ற மாரி ஒரு தாட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்ல இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன விஷயம், இல்ல உங்களுக்கு சக்திக்கு முடிஞ்ச ஒரு பிசினஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டு பாருங்க. இல்ல இன்டர்நெட்ல அவ்ளோ கொட்டி கிடக்கு. ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் அப் எடுத்து பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு வந்து நம்ம பாக்கெட் மணிக்கு நம்ம காசு ஏர்ன் பண்ணா போதும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, நம்மளே சம்பாதிச்சு வாங்கிக்கலாமே. ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கா, நம்ம பசங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணுமா, நம்மளே சம்பாதிச்சு வாங்கிக்கலாமேன்ற மாரி ஒரு தாட் வந்ததுன்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க லைஃபு. சொல்லு கரெக்ட்டா சொல்லு. ஆ 3 பேர் போறோமா? எதுல போறோம்? பைக்ல போலாமா? ஆட்டோ போலாமா? பைக்ல போலாமா? உனக்கு எதுல பிடிக்கும்? கார்ல வாமிட் வருதா? ஐய்யய்யோ! நீ எங்க உட்காருவ பைக்ல? ஆ? ஸ்கூலுக்கு எப்படி கூட்டு போவனா? நீ எப்படி கூட்டு போவன ஸ்கூலுக்கு? அப்படியா? பின்னாடியா முன்னாடியா? நல்லா யோசி. பின்னாடியா? டேய் பின்னாடினா பேக்கு, முன்னாடினா ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்ல உட்காருவல்ல, அப்புறம் என்ன? ஆ. விவான் ஃபுல் மார்க் வாங்கினதுக்கு அவனுக்கு வந்து அந்த கார் வாங்கி கொடுத்தோம். அண்ட் ரேவந்த் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதுக்காக அவனுக்கு சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஷூஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. ஸோ இன்றைக்கி படத்துக்கு போகிறோம் இல்லையா, இந்த ஷூஸ் தான் போட்டுட்டு கிளம்புறோம். பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அவனுக்கு ஷூ வாங்கி கொடுத்துரு, இவனுக்கு வாங்கி கொடுக்கல, இவனுக்கு காண்டாயிடுச்சு. ஆ அவருக்கு ஷூ வேணுமா திருப்பி? டேய் ரவுடி, நீ நீ நான் நீ படத்துக்கு வராத. ஐயோ குழந்தைய போட்டு அடிக்கிறான் பாரு. நீ இங்கே இரு, நீ படத்துக்கு வராத. என்ன அடிப்பியா? அம்மா அடிப்பியா? ஐயோ வானாண்டா. பாத்தியா? பார். நாடா உள்ள போடுறா. கத்தாத. கேபிள் உள்ள போடு. கேபிள் உள்ள போடுறா. அப்பா அப்படி போடுவாளா? பார்த்து போது உள்ள போடு. இருடா ஃபஸ்ட்டு நாடா உள்ள போட்டுண்டா. ஆடாடா பார்த்து கை மாட்டிக்கு போகுதுடா. சேனலில் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது வந்து நான் பேசக்கூடிய சில விஷயங்கள் தாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கல, நீங்கள் எனக்கு டெய்லியுமே ஒரு கான்செப்ட் பேசுகிறீங்க. இதுக்காக தான் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வாங்குகிற பொருளுக்காகவோ இல்லை என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் சமைக்கிறதுக்காகவோ கிடையாது. ஸோ நான் பேசுகிற விஷயங்களுக்காக தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் சம்டைம்ஸ் வீடியோ போடுறப்போ நிறைய பேர் அக்கா நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்வீங்களே, இப்போ சொல்கிறது இல்லைன்னு கேட்பாங்க. என் லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமா சொல்கிறப்போ அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ அதில் நமக்கு நிறைய விஷயம் வந்து எடுத்துக்கிறதுக்கு இருக்கும், நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன், அந்த ப்ராடக்ட் வாங்கினேன், இன்றைக்கி இங்கே போனேன், அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா, மனசுக்கு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு எனக்கு பிடிச்சிருக்குக்கா, எஸ்க்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் நிறைய சூப்பரான லைஃப்பில் நடந்த நிறைய கசப்பான விஷயங்களை எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேன், அதே மாதிரி நிறைய மக்களை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, இப்போ இருக்கக்கூடிய சுற்றிக்கூடிய வந்து மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்களேன். நான் அடுத்து வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், எப்படி வந்து நான் எல்லாத்தையும் சேலஞ்சாக வந்து எடுத்துகிட்டு நான் வந்து கடந்து வந்தேன்
வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து குவாலிட்டியான பீப்புள் இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ எங்கே பார்த்தாலும் ஃபேக்காக தான் இருக்காங்க. அந்த மாதிரி மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு வந்து அம், எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குக்கான்னு ஒரு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டைட்டிலில் சொன்ன மாதிரி என்னோட மைண்டில் வந்து இப்போ நம்ம தனியாக தான் இருக்கோம். நம்ம தனியாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லா சுச்சுவேஷன்ஸையும் வந்து என் ஹஸ்பண்ட் எப்பவுமே எனக்கு பேக் போன் இருந்துகிட்டே தான் இருப்பார். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே தனியாக ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும், ஐ மீன் தனியாக வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறேன். யார்கிட்டயும் டிபெண்ட் ஆகியோ யார்கிட்டயும் எதுவும் கேட்டோ மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ரொம்ப முடியல அப்படின்னா வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்பேன். அதுக்குள்ளே நானே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுவேன். இது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரில் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத சுச்சுவேஷனில் எனக்கு கை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் அப்படின்ற படத்துக்கு தான் வந்திருக்கோம். ரேவந்துக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருந்துன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் உண்மையிலே சொல்கிறேங்க, படம் சூப்பராக இருக்குது. நல்ல வொர்த்தான ஒரு மூவி. ஸோ ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஒரு அப்பா சென்டிமெண்ட் அது எனக்கு வந்து எப்போவுமே அழுக வந்துடும். ஸோ கடைசியாக வரப்போ அழுதுட்டு தான் வந்தேன். அப்பா சென்டிமெண்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது இந்த படத்தில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட சப்போர்ட் தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.